வெல்கம் டு த ஷோ சினி டைம். இன்னைக்கு நம்மளுடைய சினி டைம்ல டபுள் ஆக்குபன்சி படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். ஆக்சுவலா அந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்ததுக்கு அப்புறமே நிறைய பேருக்கு ரொம்ப கியூரியஸா இருந்துச்சு. இவங்க எப்படி ஒரு மாதிரி ஷிஃப்ட் ஆக போறாங்களா, இல்ல இந்த வேர்ல்டுக்குள்ள போவாங்களா, என்ன நடக்கும் அப்படிங்கிற கேள்விகள்லாம் வந்து இந்த ட்ரெய்லர் பார்த்தோன்னே அதிகமாக ஆரம்பிச்சுது. இந்த படம் எப்படி வந்து ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் எப்படி நம்ம பார்க்க முடிஞ்சுது அப்படின்னா, ஜாலியான ஒரு படங்க. நல்லா ஜாலியா ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ், இந்த இந்த வேர்ட் தான், அந்த ஒரு புது அனுபவம்னு இருக்குல்ல, அது வந்து ரொம்ப முக்கியம் ஒரு படத்துக்கு. ஏன்னா நம்ம நிறைய கதைகள் வந்து பார்த்த கதைகள் தான் பார்த்துருப்போம். பட் ஆனா அதை ஒரு புதுசா ஒரு கதை பார்க்கும்போது அந்த அந்த ஸ்கிரீன் பிளேவா இருக்கட்டும், அந்த ஃபிக்ஷனா இருக்கட்டும், அது புதுசா எப்படி பண்ண போறோம். சாமி படம் தான், ஆனா அந்த சாமி படத்தை எப்படி பண்ண போறோம். ஸோ அப்படிங்கிறதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குல்ல. இது சாமி படம் கிடையாது. பட் இது ஒரு ஃபிக்ஷன். அதுக்கான காரணம் வந்து சாமியா இருக்கும். அதுக்கப்புறம் அதை எப்படி கொண்டு போறாங்க அப்படிங்கிறதான். என்னன்னா, ரஜினி அப்படிங்கிற ஒரு கேரக்டர். ஆக்சுவலா இந்த ஸ்விட்சிங்கை சொல்லிட்டோம் அப்படின்னா அது கண்டிப்பா பிரச்சனையாயிடும். பட் ஓரளவுக்கு கொஞ்சம் ஹிட்டனா சொல்ற மாதிரி ட்ரை பண்றேன். ரஜினி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் ரொம்ப நாளா பையன் வேணும், ஐ மீன் ரொம்ப நாளா குழந்தை வேணும் குழந்தை வேணும்னு கேட்குற ஒருத்தவங்களுக்கு பிறக்கிற குழந்தை தான் ரஜினி. ஓகேங்களா? ஸோ 2 ரஜினியும் எப்படி மாறுறாங்க, அவங்க என்னென்ன டைம்லலாம் மாறுறாங்க அப்படிங்கிறது கதையில ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அவங்க 2 பேருக்கும் இருக்கக்கூடிய எமோஷன் இருக்குல்ல, அது ரொம்ப எனக்கு 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 ஒரு இடத்துல வந்து ரொம்ப கனெக்ட் ஆனுச்சு. எங்கன்னா, என்னன்னு தெரியல, எனக்கு இப்போ உன்ன பார்க்கணும் போல இருக்கு. அதாவது உங்களுடைய தங்கச்சிய, உங்களோட அண்ணன, இல்ல தம்பிய சம்திங் ஏதோ ஒண்ணு, உங்களுடைய கசின்ஸ் இருக்காங்க, சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ். ஸோ இவங்கள நீங்க வந்து ரொம்ப வெறுத்துக்கிட்டே இருப்பீங்க. ஒரு காலகட்டத்துக்கு மேல அவன் பண்ணதெல்லாம் நல்லதுக்காக தான், இவ பண்ணதெல்லாம் நல்லதுக்காக தான், இவனோட சிச்சுவேஷன்ல இப்படிதான் இருக்க முடியும், இவளோட சிச்சுவேஷன்ல இப்படிதான் இருக்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்கள பார்க்கணுங்கிற ஒரு ஏக்கம் வரும்ல. அது ரொம்ப கொடுமையான ஒரு ஏக்கம் தான். அது அது நடக்காது. பட் ஆனா அதுக்காக ஏங்குறது இருக்குல்ல, அந்த ஒரு போர்ஷன் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப கனெக்ட் ஆனுச்சு. ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அந்த 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 ஒரு டயலாகா இருக்கட்டும், அதுக்கப்புறம் நடந்த நிகழ்வுகளா இருக்கட்டும், இதுல ரொம்ப அழகா இருந்துச்சு. இப்ப என்னன்னா, அந்த சுவிட்ச் ஆகும்போது இருக்கக்கூடிய பிரச்சனை தான். இவங்க ஒருத்தர், அதான் இந்த நம்ம ரேஷ்மா ரஜினி வந்து பாத்தீங்கன்னா வினோத் கிருஷ்ண லவ் பண்ணுவாங்க. சந்தோஷ் ரஜினி வந்து பாத்தீங்கன்னா சம்யுக்தாவை லவ் பண்ணுவாங்க. ஸோ இது 2 பேரும் அவங்க அவங்க லவ்வை எமோட் பண்ணிக்கிறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் 2 பேரும் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஸ்ட்ரகிளிங்கா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து படத்துக்கு வந்து ஒரு கிரிப்பா கொண்டு போறதுக்கான ஒரு விஷயங்களா இருந்துச்சு. ஸ்கிரீன் பிளே வந்து படத்துல ரொம்ப முக்கியமா இருந்துச்சு. படத்துல வில்லன் அப்படின்னு பார்த்தா ஒரு ஓகே, நம்ம பக்ஸ் தான் வந்து வில்லனு. அவரு அவர வந்து ஒரு வில்லனிசமா அப்படிலாம் இல்ல. அவரு ஒரு விஷயத்துக்காக வர, ஒரு பர்ப்பஸ்க்காக வராரு. அந்த பர்ப்பஸ்ல ரேஷ்மா இருக்காங்க. அத காப்பாத்துறதுக்காக சந்தோஷ் வராங்க. சோ இத காமிச்ச விதம் இருக்குல்ல, இது கிடையாது கதை. இவன் இவன் வில்லன் கிடையாது. வில்லனா இங்க இருக்கக்கூடியதே இந்த ஒரு இந்த ஒரு ஃபிக்ஷன் மேட்டர் தான். இந்த ஒரு ஸ்விட்சிங் தான் வந்து இருக்கிறதுலே பெரிய ஒரு வில்லன் அப்படிங்கிறத காமிச்சு, கடைசியா அத வந்து ரொம்ப ஒரு ஃபீல் குட்டா ஏங்க வைக்கிறது இருக்குல்ல. இந்த கேரக்டர் இனிமே எங்க போகும், இந்த கேரக்டர் என்ன ஆகும் அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகா காமிச்சிருப்பாங்க. ஆக்சுவலா பார்ட் 2மே இருக்கு. இதுல எப்படி ரஜினியோ, அதுல பார்ட்ல வந்து கமல் அப்படிங்கிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது பார்ட் 2 வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். சம்யுக்தா கடைசியா வந்து ரஜினிக்காக ஏங்கக்கூடிய விஷயங்கள் வந்து ரொம்ப அழகா இருந்துச்சு. நான் ஏன் இந்த ஸ்விட்சிங்க சொல்லாம இருக்கேன்னா, அந்த ஸ்விட்சிங் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது. நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல போவோம்ல, இப்படி நடந்து மாறிடும். இல்ல இவங்க ஏன்னா இங்க வந்து வினோத் கிருஷ்ணன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சயின்டிஸ்ட் மாதிரி ஒரு சயின்டிஸ்ட் மாதிரி லெபார்டரியில இருக்கிற மாதிரி இருக்காரு. ஸோ இவர் தான் ஏதோ ஒன்று பண்ணிட்டாரு, ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைப்போம். பட் ஆனால் அங்கே கிடையாது. அது வேற ஒரு விஷயம் நடக்குது. அது வந்து ரொம்ப ஜஸ்டிஃபையா இருந்துச்சுன்னு வச்சுங்களேன். ஏன்னா ஃபிக்ஷன் அப்படிங்கும்போது இஷ்டத்துக்கு பண்ணலாம். அதை கொஞ்சம் லாஜிக்கலாகவும் பண்ணணும். அதுல சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வைக்கணும். அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பிரேக் ஆகுற மொமெண்ட் வந்து ரொம்ப அழகா இருந்துச்சு. ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ரேஷ்மாவும் வினோத் கிஷனும் வந்து ரொம்ப க்ளோஸ்டா இருப்பாங்க. அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய விஷயங்களை ரேஷ்மா ஃபேஸ் பண்றது, ஒரு டைம் பீரியட பார்க்காத, இப்ப உதாரணத்துக்கு நம்ம வந்து ஒரு ஒரு டைம் பீரியட பார்க்கவே இல்லை அப்படிங்கும்போது, அந்த டைம் ஜோனுக்குள்ள இருக்கோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு பதட்டம் ஏற்படும்ல. அதெல்லாம் இங்க ரொம்ப ஜென்யூனா இருந்துச்சு. அண்ட் சந்தோஷ் பிரிச்சுட்டாரு மனுஷன். ஜாலி பண்ணாங்க. சந்தோஷ் ஆக்சுவலி ஒரு ஒரு நம்ம அக்செப்ட் பண்றது ஒண்ணு இருக்குல்ல, ஒரு ஹீரோ மெட்டீரியலா. ஏன்னா இதுக்கு முன்னாடி பொன்னியின் செல்வன்ல வந்து ஆதித்ய கரிகாலனுடைய சின்ன வயசு கேரக்டர் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் நிறைய ஆட்ஸ்லாம் பண்ணியிருப்பாரு. ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்துருவோம். பட் இந்த படத்துல வந்து எஃபர்ட் போடுறது இருக்குல்ல, ஓகே மசில் பில்ட் பண்ணதெல்லாம் பக்கா. பட் ஆக்டிங்கா என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டா, கன்வின்சிங்கா இருக்குல்ல. அந்த பாய் நெக்ஸ்ட் டோர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது ரொம்ப கன்வின்சிங்கா இருந்துச்சு. அண்ட் சம்யுக்தா ஆல்சோ அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கேரக்டரை ஃபேஷன் டிசைனரா இருக்காங்க. அவங்களுக்கும் அந்த தனிமை அப்படிங்கிறது வந்து ரொம்ப கொடுமையா இருக்கு. அதுக்காக தான் அவங்க ஒரு இடத்துக்கு போறாங்க. ஸோ அங்க 2 பேர் மீட் பண்றது ரொம்ப ஜென்யூனா போயிட்டு இருக்கு. ரேஷ்மா அண்ட் சந்தோஷ்
இந்த படத்தை ஓன் பண்ணிட்டாங்க. வினோத் கிஷனை இதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி பார்த்திருக்கவே மாட்டோம். வினோத் கிஷன் ஒரு மாதிரி டார்க் மோட்ல தானே பார்த்துருக்கோம். தலைவர் வந்து காமெடிலாம் பண்ணுவாப்புல. வினோத் கிஷனும் சந்தோஷம் மீட் பண்ணிக்கிற அந்த ஒரு மொமெண்ட் இருக்குல்ல, சீரியஸா பிளாஸ்ட். படத்துல முக்கியமா எங்கேஜிங்கா வச்சு நவுத்தி போனது யாரு அப்படின்னா நம்ம விடிவி கணேஷ் தான். ஒரு ஒரு டைம்ல நான் இப்படி மாறினா எப்படி இருக்குன்னு ஒரு சீன் ஒண்ணு பண்ணுவாங்க. பிளாஸ்டா இருந்துச்சு. அட் த சேம் டைம் விடிவி கணேஷ்க்கு ஒரு எமோஷனல் மொமெண்ட்டுமே இருக்கும். ஸோ அதுவுமே இந்த படத்துக்கு வந்து அதான் அந்த படம் வந்து நிறைய எமோஷன்ஸை உள்ள அளக்குன ஒரு ஃபிக்ஷனல் ஒரு காமெடி ட்ராமா அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு கேள்வி வரும், இப்படி மாறிட்டா என்னென்ன விஷயங்கள்லாம் மாறும் அப்படிங்கிறத இங்க விடிவி கணேஷ் டைரக்டா கேட்பாரு. ஸோ அதுக்கு சந்தோஷ் கொடுக்கக்கூடிய ரியாக்ஷன்ஸ் அண்ட் இவ்வளவு கேள்விகள் இருக்கும்போது இதுதான் வேணுமா அப்படிங்கிறது அண்ட் உடல்ல சில மாற்றங்கள் ஏற்படும் போது இந்த சுவிட்சிங் எப்படி பிரச்சனையா மாறுது அப்படிங்கிறத அதான் சொன்னேன். ஆரம்பத்துல இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை இந்த பேரியரை வச்சது இந்த படத்துக்கு ஒரு பெரிய பிளஸ். ஏன்னா ஃபிக்ஷனுங்கும் போது இது பண்ணலாம் அது பண்ணலாம் அது பண்ணலாம் இது பண்ணலாம் அப்படிலாம் இல்லை. எல்லாத்துக்குமே ஒரு ரூல்ஸ் இருக்கு. இதை பண்ணா இதை நீ மாட்டிப்ப, இப்படி பண்ணா இது நடக்காது அப்படிங்கிறத வந்து ரொம்ப கரெக்டா காமிச்சிருக்காங்க. ஐ திங்க் இதுதான் படத்தை எங்கேஜிங்கா கொண்டு போனது. எனக்கு ஒரு சின்ன வருத்தமாக என்ன இருந்துச்சு அப்படின்னா கடைசியா சந்தோஷ ஐ மீன் ரஜினியை வந்து நம்ம காணும் அப்படிங்கும்போது ஒரு மிஸ் இருந்துச்சு. பட் என்னன்னா டக்குன்னு நகர்ந்த மாதிரி இருக்கே, டக்குன்னு அடுத்து போன மாதிரி இருக்கே அப்படிங்கிற ஒரு பிரச்சனை மட்டும் தான் இருந்துச்சு. பட் அதுவுமே கடைசியில வந்து பாத்தீங்கன்னா மறக்கடிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் அங்க வச்சிருந்ததுனால அந்த இடம் வந்து பெருசா பிரச்சனையாகல. பட் இந்த ஒரு சின்ன விஷயம் மட்டும் தான் எனக்கு தோணுச்சு. அதர்வைஸ் பிரிச்சு விட்டாங்க. மியூசிக்கு சூப்பரா இருந்துச்சு. ஏன்னா படத்துல வந்து இந்த மின்னல் அடிக்கிற சாங்கா இருக்கட்டும், 2 பேரும் ஐ மீன் சுவிட்ச் ஆகும்போது வரக்கூடிய அந்த ரேப் சாங்கா இருக்கட்டும், இது எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஜிவிஎம் சார் கூட ஒர்க் பண்ணனால டைரக்டர் வந்து அங்கங்கே சில டைலாக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜிவிஎம் மாதிரி தான் வச்சிருந்தாரு. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. அந்த லவ் போர்ஷன்ஸ்லாம் பார்க்கும்போது அந்த ஒரு விஷயங்கள்லாம் தோணுச்சு. இந்த காஃபி கேட்குற மேட்ரு, அதுக்கப்புறம் வந்து சாமும் நம்ம சந்தோஷம் மீட் பண்ணி அவங்களுடைய அந்த லவ்வை வந்து சொல்லக்கூடிய விஷயம், ஆர்த்தி எடுக்கிறதுக்கான டைலாக்கு, அதுக்கு சாம் வந்து அப்செட் ஆனது, சாமுடைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அடுத்துன்னு நம்மளை என்கேஜ் பண்ணிகிட்டே இருந்தது வந்து இந்த படத்தில் ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்துச்சு. ஒரு செகண்ட் ஹாஃபில் வேணால் ஆரம்பத்தில் ஒரு 5 நிமிஷம் வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகுது. அது ஒரு பாப்கார்ன் சீன் கூட வச்சுக்கலாம். பாப்கார்ன் சீன் எப்போதுமே ஒருத்தவங்க பண்ணுவாங்க. ஏன்னா நிறைய பேர் பாப்கார்ன் வாங்கிட்டு பொறுமையாக தேட்டருக்குள்ள வருவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த படம் ஐயோ மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கிறதுக்காக சில சின்ன விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. பட் அப்படி இருக்கிற மாதிரி கூட எடுத்துக்கலாம்னு வச்சுக்கலாம். அந்த ஸ்லோ டவுன் வந்து பெரிய பிரச்சனைலாம் கிடையாது. ஓவராலாக படம் ஃபேமிலியோட போய் ஜாலியாக பார்க்கலாம். அங்கங்கே கொஞ்சம் அடல்ட்னஸ் இருக்குது. அது பெருசாக டிஸ்டர்ப் பண்ணாது. ஆனால் சீரியஸாக ஜாலியாக என்ஜாய் பண்ணி உட்காந்து நல்ல படம் பார்த்தோம்லப்பா அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரும். ஏன்னா இப்போ நம்ம அந்த பிரீத் அவுட்டுக்கான ஒரு விஷயம் இருக்குல்ல, அது எங்கேயுமே இல்லை. ஸோ இந்த படத்தில் வந்து எங்கேயுமே இல்லைன்னு சொல்லணும் அப்படின்னா ரீசன்ட் டைமில் ஜாலியாக பார்க்குற படம்னு ஒன்று இருக்குல்ல, அது அது ரொம்ப முக்கியம். தாய் கல்வி நான் வந்து ஜாலியாக பார்த்தோம். அடுத்து வந்து ஹாப்பி ராஜ் வந்து ஜாலியாக பார்த்தோம். ஆனால் அதிகமாக வைலன்ஸை நம்ம பார்த்துட்டு இருக்க இடத்துல இது ஒரு மாதிரி செட்டில் டவுனாக ஜாலியாக ஃபன்னாக ஒரு யங்ஸ்டர்ஸாக உட்காந்து ஒரு படம் பண்ணால் எப்படி இருக்கும். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் யங்ஸ்டர்ஸ் தான் இருக்காங்க. ஸோ அது படத்தை எங்கேஜ் ஆக்கிக்கிட்டே இருக்குது. எங்கேயுமே ஸ்லோ டவுன் ஆக்க பெருசாக விடலை. அதுதான் அந்த படத்தோட பெரிய ப்ளஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு நம்மளுடைய சினி டைமில் டபுள் ஆக்குபன்சி படத்தை பற்றி பார்த்தோம். இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களையும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது நான் சதீஷ். நன்றி, வணக்கம்.